ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு விவாஸ் ஃபேமிலி. என்னோடய ஸ்டைலில் ஒரு பீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பே லீஃபு, அப்புறம் ஒரு துண்டு பட்டை, அப்புறம் கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எண்ணெயில் சூடானதுக்கு பிறகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதில் ஒரு 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி இந்த எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஆக்சுவலி எனக்கு சமையல்லாம் பெருசாக வருமானு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைக்கிறேன். ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோடய ஸ்டைலில் உள்ள சமையல் தான். ஓகே, இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வெங்காயம், தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு உதவும். நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே டீஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் நல்லா வெங்காயம், தக்காளியோடு சேர்ந்து வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு கறியோடு சேர்த்து கிளறி வச்சுருக்கேன். அதனால் இதில் சேர்த்துக்கலை. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து வச்சுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சதுனால இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் தயிர் சேர்க்கணுன்னாலும் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறினதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பீஃப் கிரேவி ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.